இதான் லே மார்க்கெட். லே மார்க்கெட் ரோடு. மேலே இமாலயன் கொடியெல்லாம் பறக்குது. இந்தியா போஸ்ட் லே சிட்டி 194101 சப் போஸ்ட் ஆஃபீஸ் லே. இது லேயோட இன்னொரு ரோடு. அப்படியே நடுவில் வேலி மாதிரி இருக்குது லே நகரம். இந்த வரைக்கும் பாருங்கள் இவ்வளோ மேடு. தெரியல கார் நிற்கிதோ. இப்போ அவ்வளோதான். ஃபுல்லாக வாய்ஸை கட் பண்ணிட்டேன் வால்யூமை. ஏன்னா காரில் பாட்டு ஓடுது. பாட்டு ஓடினா என்னாகும்? காப்பிரைட் வரும். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்? மறுநாள் காலையில் எழுந்து காரில் போயிட்டுருக்கோம். கார்கில் ரோட்டில் 70 கிலோமீட்ரு. ஸோ பேலஸ், மொனஸ்ட்ரி, மேக்னெட் ஹில்லு, சங்கம் அப்படின்னு ஒரு 4 சைட் சீனிங் இருக்குது. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தாலே போதும். எதுவுமே நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன். இது கார்கில் ரோடு. இந்த இடத்துக்கு பேர் மேக்னெட் ஹில்லா. எப்படி இருக்கு பாரு. இது ஒரு கருப்பு கலர் சாண்டு. இங்கே ஸ்னோ. இந்த சைடு ப்ரௌனு, வெள்ளை கலரு மணல். சாரி, நான் காரில் போகிறது எல்லாத்தையும் வால்யூமை சுத்தமாக மியூட் பண்ணி தான் போடுறேன். ஏன்னா காரில் பாட்டு ஓடுது. அதனால் அதெல்லாம் செட் ஆகாது. அது போட்டோம்னா காப்பிரைட் வரும். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இதுவே நல்லா தான் இருக்குது. நான் எதுவும் சொல்லவே வேணாம். அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். இதுதான் இந்துஸ் ரிவர் அப்படின்னு சொன்னார் டிரைவர். நம்ம டிரைவர் பேர் நுபு. இன்னும் 2-3 பேர் சேர்த்து சொல்கிறாரு. அது என்னன்னு எனக்கு தெரியல. நுபு தான் ஞாபகத்தில் இருக்குது. இது ஏதோ லடாக்கோட ஒரு கிராமம். அது உள்ளே போயிட்டுருக்கு. சைடில் பார்த்தீங்களா எவ்வளோ அந்த கும்பாவா அப்படி தான் சொல்லுவாங்களா? அதை கும்பாவா ஸ்டூப்பா அந்த மாதிரி. இது எங்கே பார்த்தாலும் இருக்குங்க அந்த கொம்பு. எல்லா கிராமத்துலேயும் சைடில் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மலை எப்படி இருக்குது. நரகம் மாதிரி. இங்கே பாருங்கள் சைடில் எவ்வளோ இருக்குது. இங்கே முன்னாடி எவ்வளோ வருது ரைட்டில். எப்படி இருக்கு ஒரு இந்த கிராமம். ஆனால் வெயில் பட்டை கிளப்புது. வெளியில் 18 டிகிரி குளிர். இந்த இடத்துல அப்படியே சும்மா நம்ம பின்னாடி வந்த வண்டியில் வாமிட்டு ஒரு சின்ன பையன். அதனால் இங்கே நிறுத்தினாங்களா. அப்படியே இந்த கிராமத்தில் எவ்வளோ தண்ணி நீரோட சைடில் எல்லா பக்கமும் ஓடுது. அப்படியே இந்த கிராமத்தில் சின்னதாக ஒரு வீடியோ இருக்கு. இது ஏதோ ஒரு பேலஸ் பார்க்க போகிறோமா. அதனால் இப்படி போகுது 2 சைடும். எப்படி இருக்குது பாருங்கள். மொத்தம் ஒரு ஃபார்ச்சுனரு 4 இனோவா. ஒரு ஃபார்ச்சுனரு 3 இனோவா. மொத்தம் 4 கார். ஒரு காருக்கு 4 பேர்.
இதுதான் அந்த பேலஸோட வந்து அதுக்கு முன்னாடி அந்த கார் பார்க்கிங்லேருந்து போகிறது. அங்கிட்டு ஐஸ் மவுண்டனு, இங்கிட்டு ஒரு கருப்பு கலரு, அங்கிட்டு ஒரு சாண்டிலு, கீழே பார்த்தா ப்ரௌனு. இது என்னமோ எஜிப்தில் எஜிப்தில் இருக்கிற மாதிரி கீழெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. எஜிப்தில் மம்மி படத்தில் வர்றது மாதிரி பயங்கர வித்தியாசமாக இருக்குது இந்த லே லடாக். இன்னும் இன்னும் இருக்குது. இன்னும் நாளைக்கு, நாளைய மறுநாள். இது டே 2. நான் நேற்று வந்தது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ளைட்டில் லே வந்தது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இது 2வது வீடியோ. மறுபடியும் அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த சைடில் வர இந்தூஸ் ரிவர் அது சைடில் வந்துக்கிட்டே இருக்குது லெஃப்ட்டில். இந்த ரோடு நேராக கார்கில் போகுதுங்க. கீழே ஜம்மு வந்து 715 சம்திங் கிலோமீட்ரு. கார்கில் வந்து 90 100ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல. ஜம்மு என்னென்னவோ போட்டிருக்கு. அங்கே போயிட்டுருக்கோம். சுற்றி சுற்றி வளைஞ்சி வளைஞ்சி. இதெல்லாம் நான் லே லடாக்கோட இந்த பைக் வீடியோ இந்த மாதிரி வீடியோவில் பார்த்தது. இப்போ தான் நேச்சுரலாக பார்த்துட்ருக்கேன் நேராக. எப்பா இது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் போதும், வேறு ஒன்றும் வேணாம். எதுவும் பேசலாம் வேணாம், அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதும். இங்கே பாருங்க, மணல் குவியல் மாதிரி இருக்குது. ரைட் சைடில் ஒரு பஸ் ஒன்று போகுது இந்த சைடு. ஆக்சுவலாக அது லே உள்ளே போயிட்டுருக்கு. இங்கே ஒரு ஸ்டூப்பா வருது பாருங்கள், 3 இருக்குது. 1 2 3 ஐயோ 4 5 இருக்குது இந்த இடத்துல வேறு. அங்கே ஒரு காரு, இங்கே ஒரு காரு, பின்னாடி ஒரு காரு, நாங்கள் ஒரு கார். அவ்வளோதான். அதுதான் கார்கில் போகிற ரோடு. இது நம்ம லெஃப்ட்டு திரும்பி இந்த ரிவரை அயன் பிரிட்ஜு, இமாலயன் ஃப்ளாக் கொடியாக பறக்குது. ஐயோ இதெல்லாம் நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி கொடி பறக்கிறதெல்லாம் பார்த்து. அதுக்குள்ளே பைக்கில் போகணுன்னு. பைக்கில் ஒரு ட்ரிப்பு வரணும். பைக்கில் வர்றது தான் பெரிய ட்ரிப். இங்கே பாருங்க, இதெல்லாம் நான் ரொம்ப கனவு கண்டது, இந்த மாதிரி போகணுன்னு. இந்த மாதிரி கொடி கட்டின பாலத்துக்குள்ளே இந்த அயன் பிரிட்ஜில் போகணுன்னு வந்துட்டேன். என்ன பைக்கில் வரணும்னு நினச்சேன், காரில் வந்திருக்கேன். ஹாப்பி தான். இந்த ஏரியா பேர் சங்கம். சங்கம்னு சொல்லி 6 ரிவர் கிராஸ் பண்ணுற இடம்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நாங்கள் முன்னாடி போனது அல்ச்சி. அங்கே எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. அல்ச்சியோட மோனஸ்ட்ரி போனோம். அங்கே நிறைய புத்த மடாலயங்கள் அது இதுன்னு நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே இது வீடியோ இதெல்லாம் அலௌடு இல்லை, அதனால எடுக்கலை. அல்ச்சி இன்டர்நெட்டில் இருக்கும், போட்டு பார்க்கலாம். வேறு யாராவது வீடியோ போட்டுவாங்களான்னு தெரியல, நான் போடலை, எடுக்கலை. இந்த இடம் சங்கம் அப்படின்னு ஒரு இடம். சங்கம் அப்படின்னு ஏதோ 3 ஆறு சேர்ற இடம். அவ்வளோதான், அங்கேருந்து ரிட்டன் ஆகிட்டோம். என்னடா முன்னாடி ஏதோ தொங்குனுச்சே, அதை காணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா?
இங்கே பாருங்கள் இந்த இடத்த எப்படி இருக்குது. வாவ்! ஐயோ! எப்பா எப்படி இருக்கு? ஆக்சுவலாக முன்னாடி தொங்குனது காரணம் என்னென்னா, நான் வேறு காரில் வந்துட்டேன். நான் வந்த கார் பின்னாடி இதோ முன்னாடி போகுது அது. அதில் பேக் சீட்டில் சென்டரில் நடுவில் உட்காந்துருந்தேன். இப்போ ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க வளைஞ்சு 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 எப்படி இங்கிட்டு ஒரு மணல், அங்கிட்டு ஒரு மணல் கலரு, அங்கிட்டு ஒரு கலரு, இங்கிட்டு ஒரு கலரு. அப்பாடி நடுவில் ஒரு ரோடு. ஐயோ! பிரமிச்சு போயிட்டேன் நான். வீடியோவில் பார்த்ததை விட நேரா. இந்த இடம் ஒரு குருநானக் டெம்பிள். ரிட்டர்ன் வரும்போது வந்து உள்ளே போனோம். செருப்பெல்லாம் கழட்டி போட்டு உள்ளே போனோம். அவ்வளோதான். இங்கிட்டு ஒரு பனிமலை, இங்கிட்டு ஒரு மலை. சென்ட்ரு ஸ்ட்ரைட்டாக தெரியுது ரோடு. நீல தூரத்துக்கு கண்ணெட்டின தூரம் ரோடு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு. பார்டர் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு ப்ரோ அப்படின்னு எல்லா இடத்துலையும் போட்டிருக்கு. அவங்க தான் இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க. பிஆர்ஓ. அவங்க தான் இங்கே இந்த இந்த லடாக் முழுக்க ரோடு போடுறது. எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா ரோடு? எப்பா, நான் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போயே ஒரு ஸ்பீடு கிட்டத்தட்ட 100லாம் போயிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த சைடு ரைட் சைடில் ஒரு கலர் மலை, லெஃப்டில் வர்றது ஒரு ப்ரௌன் கலரு. நீங்கள் இங்கே லடாக்கில் கவனிச்சா தெரியும். அந்த நிலை நம்மலாம் வச்சுருக்கோம்ல, நிலை ஜன்னல், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வுட்டு இருக்குது. அதுதான் இவங்களுக்கு அந்த ஒயிட் கலருக்கும் அந்த வுட்டுக்கும் அது அது ஒரு மாதிரியா இருக்குது. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஏதோ ஒரு ஏரியா வந்திருக்கோம். ஏதோ ஒரு இதெல்லாம் இருக்குது. சின்ன கிராமமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாமல் ஆர்மி இது எதுவும் வீடியோ எடுத்துடக்கூடாது. ரெட் கலர். ஒரு வழியாக வந்துட்டோம் கிட்டத்தட்ட அவ்வளோதான் வந்துட்டோம். இந்த வீடியோ இன்னும் இதோட முடிஞ்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் போடுறேன், அதையும் பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கங்கே எடுத்தது. வெறும் ஃபோட்டோஸை மட்டும் போட்டிருக்கேன். பாய். அடுத்த வீடியோ ஸ்னோ.